நீங்கள் ஆட்டோ டிரைவராக இருக்கீங்களா, இல்லை 2 வீலர் வச்சுருக்கீங்களா, 4 வீலர் வச்சுருக்கீங்களா, பெட்ரோலு டீசலு பஞ்சாயத்தாக இருக்கா? அப்போ நீங்கள் கோவப்பட வேண்டியது யார் மேலே அப்படின்னா நரேந்திர மோடி மேலே. இங்கே இந்திய நாட்டில் இவ்வளவு பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது வங்கதேசத்துக்கு அவர் பெட்ரோலையும் டீசலையும் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரியா தப்பான்னு நீங்களே சொல்லுங்கள். நம்ம எந்த கட்சிக்கும் எதிரானவங்களோ ஆதரவானவங்களோ கிடையாது. ஆனால் நான் இங்கே பேச வந்தது அது இல்லை. ஈரானுக்கு துணையாக குண்டு பையன் ஒருத்தன் உதவி. யார் அவர்? என்ன செஞ்சுருக்காரு? அமெரிக்கா அவரை பார்த்து ஏன் பயப்படுது? இப்போ அவர் செஞ்சுருக்கக்கூடிய சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்திற்கே ஆபத்தாக போய் முடியுமா? ஏற்கனவே ஈரான்லாம் போர்னால ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இதில் இதனையா புது கதை அப்படின்னு கேட்டால், நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நம்மளை மறுபடியும் கொரோனா காலத்துக்கே கூட்டு போயிடும் போல். டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. நானும் இவங்களோட கஸ்டமர் தான். ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள், எண்ணெய் கிணறுகள், இதன் மீது எல்லாம் இஸ்ரேல் பயங்கர தாக்குதல் நடத்திருச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, இது வேற சில பிரச்சனைகள் இதுல இருக்கு. இப்போ பதிலுக்கு ஈரான் என்ன பண்றாங்கன்னா, ஹைஃபா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது பெரிய ட்ரோன் அட்டாக் நடத்தியிருக்காங்க. பழிக்கு பழி வாங்கியிருக்காங்க. இது ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டா, அவங்க ஏதோ ஒரு சம்பவத்தை ஒட்டுமொத்த உலகத்தையும் தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. அதில் ஒரு பகுதி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிற காட்சி. அமெரிக்கர்களுடைய உடலை இப்போ கொண்டு போகக்கூடிய காட்சி அரங்கேறுது. ட்ரம்ப் சல்யூட் அடிச்ச மணியமாக இருக்காரு. காரணம் என்னன்னா, தொடர்ச்சியாக பிணக்குவியல்களாக வந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் அமெரிக்க வீரர்களுடைய தற்போதைய நிலை. பட் நீங்கள் வெளியில் பார்க்குறீங்கல்ல சேட்டலைட் சேனல்களில், அது எல்லாமே பெய்டு நியூஸாக தான் இருக்குமே தவிர எல்லாமே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவாக பேசக்கூடிய நபர்களுடைய செய்திகள்லாம் வேறு மாதிரியாக இருக்குது. நான் இங்கே 2 பக்கமும் பேலன்ஸ்டாக நடக்கக்கூடிய விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம இங்கே யாருக்கும் ஆதரவானவனும் கிடையாது, எதிரானவங்களும் கிடையாது. இப்போது இஸ்ரேலுக்காக பெட்டிகளில் அமெரிக்க வீரர்கள் ஏன் வீடு திரும்புகிறாங்க அப்படிங்கிற செய்தியை அமெரிக்காவில் பெருசாக பேசுகிறாங்க. ட்ரம்பினுடைய மகனை போராட்ட களத்தில் இறங்கி சண்டை போட சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போது மக்கள் யார் மேலே கோபமாக இருக்காங்கன்னா, ட்ரம்ப் மேலேயும் நெதன்யாகு மேலேயும். தென்கொரியாவில் இருந்து பேட்ரியாட் மற்றும் தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இப்போ அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்த திட்டமிட்டிருக்கு. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஸோ தென்கொரியாவினுடைய ஜனாதிபதி இந்த முடிவால் ரொம்ப பெரிய அளவில் வருத்தப்படுறாரு அப்படிங்கிற செய்தி. அமெரிக்கா சில வான் பாதுகாப்பு ஆயுதங்களை திரும்ப பெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுது. நாங்கள் டைரக்டாக எங்களோட கருத்தை முழுமையாக செயல்படுத்த முடியல அப்படின்னு வருத்தமும் அவர் படுறார். இப்போது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, தென்கொரியா அப்படிங்கிற நாடு வடகொரியா அப்படிங்கிற நாடுகளுக்கு இடையில பிரச்சனை போயிட்டுருக்கு. தென்கொரியா அமெரிக்கா ஆதரவாக செயல்படுது. இப்போது அமெரிக்கா தென்கொரியா கொடுத்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் மிடில் ஈஸ்டில் பயன்படுத்தினாங்கன்னா, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய வடகொரியா ஈரானுக்கு ஆதரவாக ஆயுதங்களை அனுப்பும். இப்போது ஈரான் கேட்டாங்கன்னா அணு ஆயுதங்களை கூட அனுப்புவதற்கு தயார் அப்படின்னு வடகொரியாவினுடைய அதிபர் இந்த குண்டு பையன் இப்போ சொல்லியிருக்காரு. புரிகிறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன், உருவக்கேலி கிடையாது. இப்போது வடகொரியாவினுடைய அதிபர்
கிம் ஜாங் உன் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்றை பதிவு செஞ்சுருக்கார். அது சொல்லும் போதே எனக்கு நான் தழுதலுக்குது. எந்த விதமான ஆயுதங்கள் கேட்டாலும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க தயார் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கு ஈரான் என்ன செய்ய போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். லின்சே கிரகாம் சவுதி அரேபியாவை அச்சுறுத்துறார். இவர் தான் அமெரிக்காவில் மிக முக்கியமான நபர். ரியாத்தில் எங்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இப்போது சவுதி அரேபியாங்கிற நாடு எங்களோடு சேர்ந்து சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு அவங்களுடைய உணர்வுகளையும் தூண்டி விடுறார். பட் சவுதி அரேபியா, குவைத்து, இந்த கத்தாரு, யுஏஇ இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போயிடுங்க அப்படின்னு இப்போது அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட்ஸு சொல்லியிருக்காங்க. ஈராக்கில் இருந்து அடித்து துரச்சிட்டாங்க. இதுதான் அமெரிக்கர்களுடைய நிலை. தொடர்ச்சியாக அமெரிக்கா தோற்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத இதன் மூலியமா உணர முடியுது. ரெண்டாவது, இவர் இப்போ வேதனைப்பட்டு அரபுலக நாடுகள்லாம் எங்களுக்கு துணையாக இருப்பாங்கன்னு நினச்சி தான் நாங்கள் சண்டையில் குதித்தோம். பட் ஈரான் அட்டாக் பண்ண உடனே எல்லாரும் அவங்க பக்கம் போய் சேர்றீங்க, இது எந்த வகையில் நியாயம்னு கேட்டிருக்காள். சரி, மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஐஆர்என்ஏ வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. இவர் யாருன்னு தெரியும்ல உங்களுக்கு? ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் முஸ்தபா கமினி. கமினி அவர்களை கொலை செய்த அதே நாளில், அவர் வீர மரணம் அடைந்த அதே நாளில் இவருக்கும் அடிபட்டதாக சொல்கிறாங்க. இதில் அவருக்கு ஒரு கால் இடது கால் உடைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல். தோள்பட்டை பகுதி லைட்டாக சேதமாயிருக்கு. இதோட தான் அவர் அந்த பதவியேற்பு விழாவிலேயே கலந்துக்கிட்டார். பட் இவர் ஒரு முக்கியமான நிகழ்வில் கலந்துக்கல. அதனால ஈரான் சைடில் இருந்து அதற்கு ஒரு பெயர் வைத்து இப்போ அழைக்கிறாங்க. அந்த பேர் என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் அவர் காயமடைஞ்சிருக்காருங்கிறது உண்மைங்கிறத ஐஆர்என்ஏ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஈரான் ஐரோப்பாவுக்கும் வளைகுடாவுக்கும் ஒரு தேர்வை வழங்குது. என்னன்னா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய தூதர்களை அதனுடைய எல்லையிலிருந்து வெளியேற்றக்கூடிய எந்த ஒரு அரபு அல்லது ஐரோப்பிய நாடும் நீங்கள் நாளையிலிருந்தே என்ன பண்ணலான்னா, இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக செல்வதற்கு முழு அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க ஐஆர்ஜிசி. இதில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான மெசேஜும் இருக்குது. ஐஆர்ஜிசி சொல்கிறாங்க, காசு கொடுத்துட்டு உள்ளே போ அப்படிங்கிறாங்க. இது ஒரு டாக் ஒன்று இருக்குது, ரைட்டா? இன்னொரு டாக் என்னென்னா, டைரக்டாக அந்த எந்தெந்த தூதர்களெல்லாம் நீங்கள் உங்கள் நாட்டில் இருந்து அமெரிக்காவினுடைய தூதர்களையும் இஸ்ரேலிய தூதர்களையும் வெளியேற்றிரு, எம்பசியை க்ளோஸ் பண்ணு, உனக்கு ஃப்ரீயாக ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அனுமதி தரேன். இவ்வளவு தான் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. சரி, நீங்கள் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துட்டு இருப்பீங்க. மதுரையில் இயற்கை முறையிலான விறகு அடுப்பு மற்றும் எலக்ட்ரிக் அடுப்புகளை இப்போ மக்கள் நிறையா பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். காரணம் என்னென்னா, இந்த எல்பிஜி சிலிண்டர் இருக்குல்ல, அது எல்லாமே தட்டுப்பாடாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களை கற்காலத்துக்கே இதை கூட்டு போகக்கூடிய நிகழ்வுகள் தான் இப்போ அரங்கேறுது. ஈரான் செய்யக்கூடிய செயல்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய துரோகத்தை உலக மக்களுக்கு பட்டியலிடுறதுக்காக ஈரான் செய்யக்கூடிய சம்பவங்கள் தான் இப்போது உலக மக்களால் பேசு பொருளாக மாறி இருக்கு. சில பேருக்கு ஈரான் மேலே கோபம் இருக்கலாம். காசால கொத்து கொத்தா மனிதர்கள் இறந்து போனாங்கல்ல, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அந்த மக்களை பூரா கொலை செஞ்சாங்கல்ல, அப்போல்லாம் நமக்கு கோபம் வரலை. கத்தி படம்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த விவசாயிகளும் ஒன்றாக சேர்ந்து அந்த வாட்டர் டேங்குக்குள்ளே போய் உக்காந்துட்டு சென்னையில் தண்ணி போக விடாமல் பண்ணுவாங்க. அது மாதிரியான காட்சிகள் தான் எனக்கு இப்போ நினைவுக்கு வருது. மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அக்டோபர் 7 சொல்லிட்டு ஹமாஸ் நடத்திய தாக்குதல், இஸ்ரேல் மேல் நடத்திய தாக்குதல், அதுக்கு பிறகு தான் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாமே உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்ங்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் யூதர்களும் உலகத்துக்கு எவ்வளோ பெரிய கொடூரமானவர்கள்ங்கிறத மக்கள் உணரத் தொடங்கக்கூடிய காலம் இருக்கும். இது தொடர்பாக ஈரான் நிச்சயமாக உலக மக்களுக்கு ஒரு செய்தியை கூடிய விரைவில் கண்டிப்பாக பேசுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இதை நான் சொல்கிறதுனால ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதா அர்த்தம் இல்லை. நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கடந்த 4.5 ஆண்டுகளாக உலகத்தினுடைய செய்திகளை பகுப்பாய்வு செய்தவன் அப்படிங்கிற அடிப்படையில் மக்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய அபுதாபியில் இருக்கக்கூடிய ருவைஸ் அப்படிங்கிற தொழில்துறை வளாகத்தில் ஈரானிய ட்ரோன் மோதியதில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. ருவைஸ் சுத்திகரிப்பு நிலையம்ங்கிறது உலகத்தினுடைய 4வது பெரிய ஒற்றைத்தள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். இப்போ நான் அடுக்கிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த விஷயத்துக்கு பின்னாடி கடைசியில் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு காட்டுறேன். அப்போ தான் புரியும் உங்களுக்கு இந்த போர் எதனால் நடக்குது அப்படிங்கிறது. மத்திய கிழக்கில் இது ரொம்ப பெரிய அளவிலான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 9 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை பதப்படுத்தக்கூடிய திறன் பெற்றது இந்த ஆலை.
டேமேஜ் ஆயிருக்கு. இதனால் என்ன ஆகும்? லெபனானில் 2வது வாரத்தில் நுழையக்கூடிய நிலையில் போர் ஸ்டார்ட் ஆகி 2வது வாரத்தில் நுழையுது. 7 லட்சம் பேர் அங்கேருந்து வெளில போயிருக்காங்க. லெபனான் அரசு போர் பண்ணலை, ஹிஸ்புல்லா போர் பண்ணலை. ஆனால் லெபனான் மேலே தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு. இது என்ன நியாயம்? இதை யாருமே கேட்க மாட்டோமே. அதான் பிரச்சனை. நெருக்கடிக்கு மத்தியில் வங்கதேசத்துக்கு டீசல் வழங்குறதுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம்? அண்டை நாடுகளுக்கு உதவுங்க, வேணான்னு சொல்லலை. இப்போ தான் புதுசாக எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அந்த நாட்டுக்கு ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு தனக்கு போக தாங்க தானம். அப்படி இருக்கும்போது ஏஎன்ஐடைய நியூஸ் பொய் கிடையாது. அப்போ மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயம் நியாயமானதா? அவருடைய சட்டையை பிடிச்சி யாரும் கேட்க போகிறதில்ல. அதற்கான திறமையும் நம்மகிட்ட இல்லை, தகுதியும் நம்மகிட்ட இல்லை. அவங்களாம் பெரிய ஆள் தான். ஆனால் மக்களுக்கு இங்கே பெட்ரோல் டீசல் இல்லையே. நான் போடுறதுக்கு ஒரு 300 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே உழைச்சி களைச்சவன் கரெக்டாக வீட்டுக்கு போய் சேர முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பை உருவாக்காமல் மோடி அவர்கள் இந்த மாதிரி வேலையை செய்கிறது நியாயமா? பிஜேபியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் டைரெக்டாக பெட்ரோல் இல்லான்னு நடந்தாங்க போகணும். உங்களுக்காக தனியாக வந்து நான் பிஜேபின்னு சொன்னோன்னா வண்டி டுருன்னு போயிடாதுல்ல. அதுக்கும் பெட்ரோல் போடணும்ல. அந்த பெட்ரோலை ஏன் வங்கதேசத்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம கேட்குறோம். இதில் தப்பு இருந்துச்சுன்னா நீங்களே சொல்லுங்கள். ஜெனரல் டான் கெய்ன் இவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அதிகாரி. அவர் சொல்கிறாரு, அமெரிக்கா 5000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கி 50க்கும் மேற்பட்ட ஈரானிய கப்பற்படைகளை மூழ்கடிச்சிருச்சு அப்படின்னு பெரிய சாதனை படைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. கடலையும் நாசப்படுத்திட்டாங்க. ரைட்டா? 50 கப்பலுக்கு மேலே இவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா கடல் என்ன உங்கள் அப்பை விட்டு சுத்தா அப்படின்னு தான் மக்கள் கேட்பாங்க. சர்வதேச எல்லைகளையும் மதிக்கிறது இல்லை. இந்தியன் ஓஷியனுக்குள்ள நுழைஞ்சு அத்துமீறி அட்டாக் பண்ணாங்க ஈரானிய கப்பலை. அது இந்தியாவுக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்துச்சு, இலங்கைக்கும் புதிய தலைவலியை உண்டாக்குச்சு. இப்படிப்பட்ட நிலையில் மறுபடியும் ஒரு அறிவிக்கப்படாத லாக்டவுன் அப்படிங்கிறத நம்ம சந்திக்க போகிறோமா எல்பிஜி போகிறனால? என்னது? ஏன்னா இவங்க இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு கிடைக்க வேண்டிய கச்சா எண்ணெய் கிடைக்காது. ரஷ்யா கிட்டேருந்து எல்லோரும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ரஷ்யா கிட்டேருந்து வர்றதுக்கான வே இருக்கணும்ல. அது வந்து சேர்றதுக்கு நாள் ஆச்சுன்னா ப்ராப்ளம் புதுசாக உருவாகும்ல. இப்போது 4 வளைகுடா நாடுகள் எண்ணெய் உற்பத்தியை ஒரு நாளைக்கு 6.7 மில்லியன் பீப்பாய்கள் குறைச்சிருக்கு. உற்பத்தி பண்ண முடியல. உற்பத்தி பண்ணதை பதப்படுத்தணும், பதப்படுத்ததை எக்ஸ்போர்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணதை மறுபடியும் இந்தியா இம்போர்ட் பண்ணால் தான் நமக்கு பெட்ரோல் போடுறதுக்கும் டீசல் போடுறதுக்கும் என்ன கிடைக்கும். உலகத்தோட 33% எண்ணெய் வர்த்தகம்ங்கிறது முடக்கப்பட்டிருக்கு. இப்போது உலகளாவிய விநியோகத்தில் 6% இப்போது டேமேஜ் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு இது வந்து ஓப்பனிங் ஸ்டேஜ் மட்டும்தான். இன்னும் போக போக இன்னும் நிறையா விளைவுகள் ஏற்படும். ஈரானிய தாக்குதல்னால மட்டும் இல்லை, இப்போது குண்டு வீசி இது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணியிருக்காங்கல்ல, இதை பூரா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்ல, கட்டமைக்கணும்ல. அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அப்போ அதெல்லாம் சேர்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அடுத்த 6 மாதங்களுக்கு இந்த எண்ணெய் தட்டுப்பாடுங்கிறது இருக்கத்தான் போகுது. பெட்ரோல் டீசல் இல்லாமல் நடந்து போகிறதுக்கான முயற்சிகளில் அடுத்து மக்கள் ஈடுபடக்கூடிய சூழல் ஏற்படும். அரசு பேருந்துகள் எவ்வளவு நாள் இயங்க போகுதுங்கிறது தெரியலை. ரைட்டா? ஹோட்டல்களெல்லாம் இப்போவே மூடிட்டாங்க. சிலிண்டர்லாம் வீடுகளுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போடப்பட்டாலும் அதுலேயும் புக் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. மக்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட போகிறாங்க. சமைக்காத உணவுகளை சாப்பிடுவதற்கு பழக்கக்கூடிய ஒரு கற்காலத்தை நோக்கி நம்மளை தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் இதுக்கு முழுமையான காரணம்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஈரான் இது ஒரு அடையாளமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய இழப்புக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில், தன்னுடைய நாட்டுக்கு இழைக்கப்படக்கூடிய துரோகத்துக்கு பழி தீர்க்கக்கூடிய வகையில் அவங்க செய்யக்கூடிய சம்பவமும் மக்கள் பாதிக்கக்கூடிய அடிப்படையில் அதுவும் தவறு தான். ஆனால் வேறு வழி இல்லாமல் அவங்க இந்த முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க இஸ்ரேலிய ஏகாதிபத்தியத்துக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு நிகழ்வு எப்போது அரங்கேறப்போகும்? இன்னும் சுருக்கமாக சொல்லட்டா, பூனைக்கு மணி கட்டிக்கிட்டு இருக்காங்க ஈரான். பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே.
மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. நானும் இவங்களோட கஸ்டமர் தான்.